இல்லை, விஜய் அவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற வாக்குகளை தான் பிரிப்பார். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. சும்மா அந்த விசிலாச்சும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் திப்பு திப்புன்னு ஓடுதுங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது. அப்படியே விஜய் வந்து என் பார்வைக்கு விஜய் வந்து இந்த தேர்தலை வந்து தள்ளிடுவார். அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் தான் சொல்லுவார். இதுக்கே மூர்த்தி இப்பதான் உண்மையை பேசியிருக்காரு. இல்ல இல்ல, இந்த தேர்தல் வேண்டாம், அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை பிடிப்போம் அப்படின்னு சொன்னா அதுல வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, விஜயோடைய வருகையால தான் எல்லா கட்சிகளும் சீக்கிரமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே. அதுல திமுக இப்ப திமுக ஒரு முட்டாள் கூட்டம் ஓடுது இல்ல, கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளவு வந்து கெட்டது நடக்குது. முதல்வர் போய் கேட்குறாங்க, நீங்கள் என்ன 4 வருஷம் ஆட்சியில் என்னங்க செஞ்சீங்கன்னு. ஏதோ ஒரு 4 சொல்கிறாரு. என்னது விடியல் பயணமா, காலை உணவு திட்டம், ஆத்தாளு அம்மாவுக்கு 1000, அப்புறம் அந்த 1000 இந்த 1000, யோ இதை தாண்டி வேறு எதாவது சொல்லுங்கயா அப்படின்னு பத்திரிக்காரங்க கேட்குறாங்க. இப்படி பார்க்குறாரு இப்படி பார்க்குறாரு. இப்போ காமாட்சியை கேளுங்களேன்.